வீரநாடு நகராட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு பைக்கில் போகும்போது ஒரு இளைஞர்களுக்கு மத்தியிலேயே மோதல் வந்துடுது. அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிதடி வருது. அதில் வெட்டுக்குத்து. அதில் வந்து ஒரு 307 வழக்கு பதிவு பண்ணுறாங்க. குகன், குணா மற்றும் ஆகாஷ் டெனிசன் மற்றும் இன்னொரு 4 பேர் பட்ட பகலில் காலையில் 9லேருந்து 10 மணிக்குள்ளே கைது பண்ணி நல்ல நிலையில் அழைச்சிட்டு போகிறாங்க. காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் அழைச்சிட்டு போய் விசாரிக்காமல் ப்ரைவேட்டாக வந்து காட்டுக்குள்ளேயும் தனித்தனியான இடங்கள்லையும் சிப்காட் தொழிற்பாட்டில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் பிளேஸ்லையும் கொண்டு போய் வச்சு இவங்களெல்லாம் விசாரிக்கிறாங்க. விசாரித்து குகன் மற்றும் 4 பேரை வந்து வேறு வண்டியில் ஏற்றிடுறாங்க. ஆகாஷ் டெலிசன் மற்றும் குணா 2 பேரை மட்டும் ஒரு வண்டியில் ஏற்றி கொண்டு போகிறாங்க. அங்கே ஒரு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஆகாஷ் டெனிசனை ஏண்டா அந்த அவருடைய பிறந்த சமூகத்தின் பேரை சொல்லி இந்த ஜாதிக்காரன் அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ கொழுப்பா அப்படின்னு அந்த ஆய்வாளர் வந்து நேரடியாக வந்து சாதியை சொல்லி திட்டி கல் மேலே தூக்கி காலை வச்சு அதுக்கு மேலே ஒரு கல் வச்சு அதுக்கு மேலே ஒரு கட்டையை வச்சு அடித்து காலை உடைச்சி அவர் வந்து கடுமையான முறையில் அந்த தொடையில் புரோக்கன் பண்ணி அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போகிறாங்க. சேர்க்கறதுக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து ஓவர் ப்ளீடிங் ஆகிட்டுது. ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போதே குற்றுயிரும் குலையுருமாய் போய் மருத்துவமனையில் இறந்து விட்டதாக தகவல். அதாவது கைது செய்ய முயற்சி செய்யும் பொழுது புதரிலிருந்து தப்பி ஓடி காட்டுக்குள் கல் மீது விழுந்து அதனால் கால் உடைந்து கை உடைந்து அப்படிலாம் பேசுறது வேற. அவனை வந்து தனியாக காட்டுக்குள்ளே கொண்டு போய் கல் வச்சு 2-3 பேர் சேர்ந்து கல்லை தூக்கி போட்டு காலில் உடைச்சி அவளுக்கு காலெல்லாம் முறிவு செய்து அங்கே ப்ளீடிங் ஓவராக இருக்கும்போது இன்னும் சொல்லப்போனால் சிரிஞ்சியெல்லாம் வச்சு ரத்தத்தை எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து காவல்துறையை வந்து பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்படும்போது அங்கே என்னதான் அப்பேற்பட்ட ஒரு கொடூரம் இது வரைக்கும் காவல்துறையில் நம்ம கேள்விப்படாத 27 ஆண்டு கால காவல்துறையினுடைய வெற்றிகரமான காவல்துறை பயணத்தில் இந்த மாதிரி அநீதியை ஒரு முறை கூட நாங்கள்லாம் செஞ்சதில்லை. எனக்கு முன்னாடி ஒரு 20 வருஷம் எனக்கு பின்னாடி ஒரு 20 வருஷத்தை நான் கண்காணிச்சிட்டு வரேன். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காவல்துறை வரலாற்றில் இதுவரையுமே நம்ம கேள்விப்படாத ஒரு மிகப்பெரிய கொடூர செயலை வந்து இப்போ வந்து சிவகங்கை மானாமதுரை இன்ஸ்பெக்டரை வந்து நடத்தியிருக்கிறாரு.